இன்னைக்கு தசகம் 6வது ஆரம்பிக்கிறோம். வியாச நாரத சமாகமம். அதாவது வியாசருக்கும் நாரதருக்கும் இடையே நடந்த உரையாடல். சோ தசகம் 6, 7, 8 3 தசகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா வரும். சோ இதுல இவ உரையாடல் நடக்கும். அடுத்ததுல சுகமுனிவர் பிறப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு தசகமும் அதை சார்ந்த ஒரு இதுவே அவர் சுக்கரோட மோட்சம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி போகும். சோ 3 தசகமும் சேர்ந்து ஒரு கதையா வருது நம்மளுக்கு. சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியாச நாரத சமாகமம். அதாவது வியாசருக்கும் நாரதருக்கும் இடையே நடந்த உரையாடல். வியாசருடைய குருவாக நாரதர் இருந்து அவருக்கு இது கொடுக்கிறார், அட்வைஸ் கொடுக்கிறார் என்ன பண்ணணும்னு. எதுக்கு என்ன அட்வைஸ்ங்கிறது இன்னைக்கு பார்ப்போம் நம்ம. சோ நம்ம புராணத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப பழமையான புராணம்னு சொல்றது எது அப்படின்னா விஷ்ணு புராணம் தான். சோ அதை எழுதினது பராசரர் அப்படிங்கிறவர் எழுதினர். சோ அதுவும் என்ன அம்பாளுடைய இச்சையினால் அவ அவர் மனசுல இந்த மாதிரி விஷ்ணு புராணம் எழுதணும்னு அவர் மனசுல தோண வச்சு அவரை எழுத செய்தவளும் அந்த அம்பாள் தான் அப்படின்னு. சோ அந்த விஷ்ணு புராணத்தை எழுதின அந்த பராசரர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு தீர்த்த யாத்திரை போனாராம். காளிந்தி அப்படிங்கிற அந்த யமுனா நதி கரைக்கு வந்தார். சோ அந்த நதியை கடந்து போறதுக்கு பாக்குறார். அங்க யாரு இருந்தா அப்படின்னா ஓடக்காரனுடைய மகள், அதாவது சத்தியவதி. அப்ப அவளுக்கு வேற பேரு மச்சகந்தின்னு பேரு. சோ அந்த சத்தியகதி அவளை பார்த்துட்டு அந்த ஓடத்துல ஏறி அந்த கரையில கொண்டு போய் என்ன சேர்த்துடு அப்படின்னு சொல்றார். அந்த ஓடத்துல அவரும் ஏறிக்கிறார். அவளோட அழகுல அப்படியே மயங்கி போயிட்டார். அவ மேல இச்சை கொள்கிறார் பராசரர். சோ அப்புறம் பார்த்தோம்னா அவர் சொல்றார், அவ சத்தியவதி கிட்ட சொல்றார், என்னால் உண்டாகும் புத்திரன் விஷ்ணு அம்சம் நிறைந்தவனாக, அவ்வளவு ஞானம் உடையவனாக, உலகத்தும் போற்றும்படியாக பிரசித்தி உடையவனாக இருப்பான், நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியவதி கிட்ட பராசரர் சொல்றார். சோ அதே மாதிரி சத்தியவதியும் ஒரு மகனை பெற்று எடுத்தாள். அத பார்த்தா இவன் தான் 2வது மன்மதனா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு பிள்ளைய பெற்று எடுத்தா அந்த சத்தியவதி. சோ அந்த குழந்தைக்கு பேரு கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிற பேர் வச்சாலாம். சோ இவ தவ வலிமையால பிறந்த அந்த குழந்தை. அதனால பிறந்த உடனேயே என்ன பண்ணான்னா அம்மாவை பிரிஞ்சு அவன் இதுக்கு போயிட்டான். நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தபஸ் பண்ண காட்டுக்கு போயிட்டான்னா அவன் சின்ன வயசுலயே. இது ஒரு இது இருக்கு. சோ அந்த கிருஷ்ண துவைபாயனர் அவர் யாருன்னு பார்த்தோம்னா வியாசர் தான் அது கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிறவர். சோ இந்த என்ன சொல்றது, இந்த வேதங்களை 4 அவர் தான் அதை பிரித்து வரையறை செய்தார். அதனாலேயே அவருக்கு வேத வியாசர் அப்படிங்கிற பேர் வந்துதான். சோ அவர் தான் சுகபிரம்ம ரிஷிக்கு உபதேசம் பண்ணினவர். அது மாதிரி துவாபர யுகத்துல ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் வியாசரா பிறக்கிறாராம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அந்த வியாசர், அதாவது கிருஷ்ண துவைபாயனர் காட்டுக்கு போயிடுறாரு இல்லையா சின்ன வயசுலயே. சோ ஒரு வாட்டி அந்த வியாசர் சரஸ்வதி நதிக்கரையில ஆசிரமத்துல இருக்கும் பொழுது அங்க பாக்குற 2 குருவிகள், ஆண் பெண் 2 ஊர்க்குருவிகள் அங்க இருந்துதான். அது என்னன்னா அந்த முட்டையிலேந்து வந்த அந்த குருவியுடைய அந்த குஞ்சு குட்டி அத ரொம்ப அவ்வளோ அந்த குழந்தை குட்டிய அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் அவ்வளோ அதுவா பரிவோட பார்த்துண்டது. அத பார்த்த உடனே அவருக்கு எனக்கு ஒரு புத்திரன் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் அவருக்கு வருது, வருத்தப்படுகிறார். சோ உடனே புத்திரன் வேணும் அப்படின்ற ஆசையோட மேருமலைக்கு தவம் புரிய போறாராம்.
சத்புத்திரன் பிறக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா தேவர்கள், அதாவது ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரா, சூரிய பகவான், அக்னி, வருணன், எல்லா எந்த தெய்வத்தை உபாசிக்கலாம் அங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம். அப்போதான் தெய்வாதீனமா அங்க யார் வந்தான்னா நாரத முனிவர் அங்க வந்தாராம். உடனே வியாசரும் நாரதரை பார்த்த உடனே, ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் ஒரு குரு இதுல இருக்கிறவர், சோ அவருக்கு உடனே வந்த உடனே உபச்சாரம் பண்றாரு. அர்க்கியம் பண்ணி பாத்தியம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு எல்லாம் க்ஷேமலாபம் எல்லாம் விசாரிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் நாரதருக்கு பாக்குறார். வியாசர் முகத்துல ஏதோ ஒரு கவலை தெரியறது. என்ன கவலை அப்படின்னு காரணம் கேக்குறார். அப்ப அவர் சொல்றாராம், கேட்க சொல்றார், எனக்கு சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு, அதுக்கு எந்த தெய்வத்தை உபாசிப்பது அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாராம். அத கேட்ட உடனே நாரதர் ஒரு புன்னகையோட சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஹிருதய கமலத்துல அந்த அம்பாளுடைய பாத கமலங்களை நீ தியானம் பண்ணு. உன்னுடைய ஹிருதயத்திலேயே அந்த அம்பாளுடைய தேவியினுடைய சரணங்கள், அவ உன்னுக்குள்ளேயே குடி இருக்கா, அந்த சரணங்களை நீ நினைச்சு தியானம் பண்ணு, அவ உன் விருப்பத்தை முடித்து வைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுடைய பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் சொல்றார். இந்த ஜகமே அந்த அன்னையிடம் இருந்துதான் வந்தது. அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அவ அந்த படைத்து காத்து அழிக்கும் சக்தியை அவளுக்கு தந்தவளும் அந்த அன்னைதான். அனைத்து ஜீவன்களுக்கும், அவளுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கும் அந்த சக்தியை தருவது அவள்தான். சோ நம்ம இப்போ பேசுறோம், கேக்குறோம், நடக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாமே அவளுடைய அந்த சக்தி தான். அந்த சக்தி இல்லைன்னா எதுவுமே அசையாது. அவதான் சக்தி, மகாசக்தி ஸ்வரூபமா இருக்கும் அந்த ஆதிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவையிலின்றி ஒரு அணுவும் அசையாது. அதே மாதிரி மகாவிஷ்ணு மச்ச அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம் எடுத்ததும் அவளுடைய விருப்பம்தான் அப்படின்னு சொல்ற. அந்த ஹயக்ரீவருடைய இதுவும் அவளுடைய இதனாலதான், ஆக்ஞையினால்தான் நடந்தது ஹயக்ரீவ் அவதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அவளுடைய அருள் எல்லாருக்குமே முக்கியம். உனக்கு இதுல என்ன சந்தேகம்? யார வேண்டிக்கிறதுன்னு நீ கேட்கவே வேண்டாம். சாட்சாத் அந்த தேவியை நீ வேண்டிண்டாலே, அவளை நினைத்து தியானம் பண்ணாலே போறோம் அப்படின்னு சொல்ற. சோ இந்த உலகத்துல எல்லாருமே, தேவர்கள், அசுரர்கள், மனுஷியர்கள், ஏன் மிருகம், பறவைகள் எல்லாமே அவளுடைய இச்சையின்படிதான் நடக்கின்றன. இந்த உலகத்துல அவளுடைய ஆக்ஞையை ஏற்று நடப்பவர்கள்னு யாருமே கிடையாது. நடக்காதவர்கள்னு, அவளுடைய ஆக்ஞைப்படிதான் எல்லாருமே நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அம்பாளை காண்பது எப்படி, அவ எப்படி பிரத்யக்ஷமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழும்போது நாரதர் சொல்றார், சத்தம் கேட்டு அந்த அம்பாளை நம்ம பார்க்க முடியாது, புலன்களாலும் அறிய முடியாது, இந்திரியங்களாலும் அறிய முடியாது. வேத சாஸ்திரங்கள் அதெல்லாம் படிச்சு அப்படியும் முழுமையாக அவளை அறிய முடியாது. நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உண்மையான பக்தி. அந்த பக்தி மட்டும்தான் அவளை அறிய உதவும், அவளை காணவும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்கேருந்து கிளம்பிடுறார். இத கேட்ட உடனே அந்த வியாசர் அம்பாளை நினைத்து தியானம் பண்ணி மேருமலையிலேயே இருந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிற. இந்த இதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அம்பாளை நினைத்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல பாலேலி நம்பூதிரி என்ன சொல்ற, வியாச முனிவருக்கு சரியான நேரத்தில் அவரோட சந்தேகம் தீர்ப்பதற்கு குருவான நாரதர் அங்க வந்தார். ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்ல, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அதனால அம்மா நீதான் எனக்கு அன்னையாகவும் குருவாகவும் இருந்து என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரி சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வியாசருக்கு புள்ள பிறக்கிறார். அவர் தான் சுத முனிவர். அதெல்லாம் அடுத்த தசகத்துல வரும்.
சோ இன்னைக்கு இந்த தசகம் மட்டும் பார்ப்போம். மெதுவா போவோம். பிரயாணம் மெதுவா நம்ம அனுபவிச்சு படிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே. ஆறாவது षष्टदशकः व्यास नारद समागमः. சத்யகலா வரையலா? ஆஹா, சரோஜா மாமி வாங்கோ. त्वदिच्छया देवि पुलस्त्य वाचा त्वदिच्छया देवि पुलस्त्य वाचा पराशराद् विष्णुपुराणकर्तुः पराशराद्विष्णुपुराणकर्तुः मुनेर्हरिर्लोकहिताय दीपात् मुनेर्हरिर्लोकहिताय दीपात्. சோ பாதன்னு இருக்கு இல்லையா, அதை இத்துன்னு போட்டு அங்க முடிச்ச கம்மா போட்டுக்கோங்க. அப்புறம் யதா வந்து ரெண்டாவது பாதத்துல வரும். யதா பிரதீபோ ஜனி கிருஷ்ண நாமா यथा प्रदीपो जनि कृष्णनामा ம் त्वदिच्छया देवि पुलस्त्य वाचा पराशराद्विष्णुपुराणकर्तुः मुनेर्हरिर्लोकहिताय दीपात् यथा प्रदीपो जनि कृष्णनामा त्वदिच्छया देवि पुलस्त्य वाचा पराशराद्विष्णुपुराणकर्तुः मुनेर्हरिर्लोकहिताय दीपात् यथा प्रदीपो जनि कृष्णनामा. பியூட்டிஃபுல். ஓகே, இதுல வந்து முனேர் அங்க ஒரு கமா, ஹரிர் அங்க ஒரு கமா, லோக கமா ஹிதாய. சோ அத நாலா பிரிச்சுக்கோங்க. தீபாத்து இத்துல அங்க வந்து ஃபர்ஸ்ட் பாதம் முடியறது, யதா யதால இருந்து ரெண்டாவது பாதம். ஓகே, நெக்ஸ்ட் சாந்தினி ரவி மாமி சொல்றீங்கம்மா. வேதம் சதுர்தா விததத்ஸ கிருஷ்ண வேதம் சதுர்த்தா வியததப்த கிருஷ்ண. அத வியான்னு சொல்ல வேணாம், விததத்ஸன்னு சொல்லுங்க. வி போட்டுக்கவாங்க. ஓகேம்மா. வியாவ வந்து வெறும் வீன்னு மாத்திக்கோங்க. ஓகேம்மா. ஓகேம்மா. வியத. ஓகேம்மா. வி. வித தஸ்த கிருஷ்ண. ஓகேம்மா. வேதம் சதுர்தா விததத்ஸ கிருஷ்ண வேதம் சதுர்த்தா விததஸ்த கிருஷ்ண வைபாயனோ வியாச இதி பிரசித்தः வைபாயனோ வியாச இதி பிரசித்த விசர்க்கம் சித்தக. வேதாந்த சூத்ராணி புராண ஜாலம் வேதாந்த சூத்ராணி புராண ஜாலம் மகேதிஹாசஞ்ச மகாம்ஸ்சகார மகேதிஹாசம் ச மகாம் சகார வேதம் சதுர்த்தா வியதஸ்த கிருஷ்ண விதத விதத அந்த ஓகேமா சாரி விததஸ்த கிருஷ்ண வைபாயனோ. அம்மா யாவ அடிச்சுட்டு தஸ்ல வித த இத்து அப்புறம் ச இசு த கிடையாது, இத்து ச. விததத்ஸ கிருஷ்ண வேதம் சதுர்த்தா விததஸ்ஸ கிருஷ்ண வைபாயனோ வியாச இதி பிரசித்தக வேதாந்த சூத்ராணி புராண ஜாலம் மகேதிஹாசம் ச மகாம் சகார. அது என்ன கார தனியா வருது, இன்னொரு வாட்டி. வேதம் சதுர்த்தா விததஸ்த கிருஷ்ண வைபாயனோ வியாச இதி பிரசித்தக வேதாந்த சூத்ராணி புராண ஜாலம் மகேதிஹாசம் ச மகாம் சகார. திருப்பியா கார சகார மகாம் சகார. சக்காரங்கிறது ஒரு வேர்டு. ஓகேம்மா.
சரி ஓகேம்மா, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேம்மா. சாந்தி திருமலை மாமி வாங்க. தப பிரவருத்த கலவிங்கபோதம். நமஸ்காரம். தப பிரவிருத்த கலவிங்க போதம். போலாம் இல்ல, கலவிங்க போதம். போதம். ஓகே. தப பிரவிருத்த கலவிங்க போதம். மாத்ரார்த்த சல்லாலிதமாஸ்ரமாந்தே. மாத்ரா சம்லாலிதமாஸ்ரமாந்தே. சம்மங்கம சல்லாலித சல். ஓகேவா? வரும்போது இல்லு ல. சல்லாலித இது வந்து நசலா சல்லாலித. ஓகே, சல்லாலித. மாத்ரா சல்லாலிதமாஸ்ரமாந்தே. ஒரு ஃபுல் லைன் சொல்லலாம். தப பிரவருத்த கலவிங்க போதம் மாத்ரா சல்லாலிதமாஸ்ரமாந்தே. தப பிரவிருத்த கலவிங்க போதம் மாத்ரா சல்லாலிதமாஸ்ரமாந்தே. பஷ்யன்ன தன்யாமனபத்யதாம் ஸ்வாம். பஷ்யன்ன தன்யாம் மனபத்யதாம் ஸ்வாம். சபுத்ர பாக்யாதிஷயம் ச தத்யௌ. சபுத்ர பாக்யாதிஷயம் ச தத்யௌ. சொல்லுங்க. தப பிரவிருத்த கலவிங்க போதம் மாத்ரா சல்லாலிதமாஸ்ரமாந்தே. பஷ்யன்ன தன்யா மனபத்யதாம் ஸ்வாம். சபுத்ர பாக்யாதிஷயம் ச தத்யௌ. தப பிரவிருத்த கலவிங்க போதம் மாத்ரா சல்லாலிதமாஸ்ரமாந்தே. பஷ்யன்ன தன்யா மனபத்யதாம் ஸ்வாம். சபுத்ர பாக்யாதிஷயம் ச தத்யௌ. ஓகே, குட். தேங்க்யூ மேம். ஷியாம் பிரசாத் ஆறாவதுல 5வது ஸ்லோகம் சொல்றோம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ மாமி. யார் அது? ஸ்ரீமதி. பேர் மாறிட்டே இருக்கு, மாத்தினாலும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியலடா. நானும் மாத்திட்டே தான் இருக்கேன். உடனே நீங்க சொல்லும்போது ஸ்ரீமதின்னு போடுற ஷியாம் பிரசாதாவே மாறுறது. சங்கீதா வாங்கோ. சத்புத்ர லாபாய தபஸ்சிகீர்ஷுஹு. சத்புத்ர லாபாய தபஸ்சிகீர்ஷுஹு. சிகீஷுஸ்ன்னு இருக்கு, அந்த இஸ் அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. அப்புறம் தீவிரம்னு ஆரம்பிச்சுக்கலாம். தீவிரம் மகாமேரு சமீபமேத்ய. தீவிரம் மகாமேரு சமீபமேத்ய. ஆராதனீயः க இதி க்ஷணம் ச. ஆராதனீயः க இதி க்ஷணம் ச. சிந்தாதுரோ லோககுருஸ்திதோ பூத். சிந்தாதுரோ லோககுருஸ்திதோ பூத். சத்புத்ர லாபாய தபஸ்சிகீர்ஷுஹு. தீவிரம் மகாமேரு சமீபமேத்ய. ஆராதனீயः க இதி க்ஷணம் ச. சிந்தாதுரோ லோககுருஸ்திதோ பூத். சத்புத்ர லாபாய தபஸ்சிகீர்ஷுஹு. தீவிரம் மகாமேரு சமீபமேத்ய. ஆராதனீயः க இதி க்ஷணம் ச. சிந்தாதுரோ லோககுருஸ்திதோ பூத். ஓகே. சோ எந்த கடவுளை ஆராதிக்கணும் தெரியல, மேருமலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்ட. யார ஆராதிக்கணும் தெரியல, கவலை கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நாரதர் வர்றாங்க. சாம்சங் SMX210 யார் அது? இப்படி எல்லாம் வந்தா நான் எப்படி கூப்பிடுவேன் சொல்லுங்க. அபர்ணா வாங்கோ. ஸ்ரீநாரதஸ்தத்ர சமாகதஸ்த்வத். ஸ்ரீநாரதஸ்தத்ர சமாகதஸ்த்வத். தத்சத் இல்ல, தஸ்த்வத். சமாகதஸ்த்வத். தத்ஸ்வத். ஓகே.
ஆஹா, ஸ்ரீனா இந்த பாருங்க சமாகதஸ் அது வரைக்கும் ஒன்னா வச்சுருங்க. அப்புறம் ஓகே துவத்த தனியா வச்சுக்கோ. சரி. ஸ்ரீநாரதஸ்தத்ர சமாகதஸ்வத் ஆ கிருபா கடாக்ஷாங்குரவன் மகர்ஷிஹி கிருபா கடாக்ஷாங்குரவன் மகர்ஷிः அர்க்யாதி சம்பூஜித ஆசனஸ்தஹ. அர்க்யாதி சம்பூஜித ஆசனஸ்தः. சோ அந்த தோணு இருக்கத தஹன்னு பண்ணிருங்கோ. வியாசேன பிருஷ்ட பிரஹசன்னிவாக व्यासेन पृष्टः प्रहसन्निवाह श्रीनारदस्तत्र समाहदस्वत् कृपाकटाक्षाङ्गुरवन्महर्षिः अर्घ्यादिसम्भूजित आसनस्थः व्यासेन पृष्टः प्रहसन्निवाह श्रीना வருதே, நான் என்ன பண்ணுவேன்? श्रीनारदस्तत्र समागतस्वत् कृपाकटाक्षाङ्कुरवन् महर्षिः अर्घ्यादिसम्भूजित आसनस्थः व्यासेन पृष्टः प्रहसन्निवाह. குட். Thank you. அந்த சமாகதஸ் கிட்ட மட்டும் கமா போட்டுக்கோங்க. அங்க வந்தா ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு, அது மட்டும் சரிம்மா. ஓகே. Okay madam. Thank Good. you. சோ நாரதர் வர நாரதர் அந்த தேர்ட் லைன் விசர்க போட்டுக்கணும்ல. யார் பேசுறது எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. கண்ணமை 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 இப்படி எல்லாம் வரலாமா நீங்க சாம்சங்னு? சாரி ஓகே. விசர்கமா எங்கப்பா? ஆமா, ஆசனஸ்தோங்கிறத வந்து ஆசனஸ்தஹன்னு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஒன் போலாம். ருக்மணி மாமி வாங்கோ. கிஞ்சிந்தயா கிருஷ்ண பஜஸ்வ தேவீம் किं चिन्तया कृष्ण भजस्तदेवी भजस्व भजस्वदेवी कृपावती वाञ्छितदानदक्षा कृपावती वाञ्छितदानदक्षा अहेतुरेषा खलु सर्वहेतुः अहेतुरेषा खलु सर्वहेतुः. ஹேத்துர்னு இருக்கு, அந்த இரு அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. அப்புறம் நிரஸ்ல இருந்து அடுத்த பாதம். நிரஸ்த சாம்யாதிஷயா நிரீஹா निरस्त्य साम्यादि समानिरीहा. அம்மா இல்லையே, நிரஸ்த கிட்ட பிரிச்சுக்கோங்க. சாம்யாதிஷயா நிரீஹா. निरस्त साम्यादिशया निरीहा. किं चिन्तया कृष्ण भजस्व देवीं कृपावती वाञ्छितदानदक्षा अहेतुरेषा खलु सर्वहेतुः निरस्तसाम्यादिशया निरीहा. किं चिन्तया कृष्ण भजस्व देवीं कृपावती वाञ्छितदानदक्षा अहेतुरेषा खलु सर्वहेतुः निरस्तसंव्याधिशया निरीहा. ஓகே. சோ என்ன கிஞ்சிந்தையா, என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்கும் பொழுது யார வேண்டிக்கிறதுன்னு தெரியலன்னா உனக்கு என்ன சந்தேகம் இதுல, தேவியை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய இதெல்லாம் சொல்ற சிறப்புகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட கருணை தெய்வம், பராக்கிரமம் படைத்தவள், எல்லாத்துக்கும் காரணபூதையா இருக்கிறவள்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட் ரூபா வாங்கோ. சைஷா மகாசக்திரிதி பிரசித்தா. நமஸ்காரம். சைஷா மகாசக்திரிதி பிரசித்தா யதாஜ்ஞயா பிரம்ம ரமேஷ ருத்ராஹ யதாஜ்ஞயா பிரம்ம ரமேஷ ருத்ராஹ பிரம்மாண்ட சர்க ஸ்திதி சம்ஹிருதிஷ்ச பிரம்மாண்ட சர்க ஸ்திதி சம்ஹிருதிஷ்ச குர்வந்தி காலேன ச தே ஸ்வதந்த்ராஹ
कुर्वन्ति काले न च ते स्वतन्त्राः सशा महाशक्तिरिति प्रसिद्धा यथाज्ञया ब्रह्मरमेशरुद्राः ब्रह्माण्डसर्गस्थितिसंहृतिश्च कुर्वन्ति काले न च ते स्वतन्त्राः सशा महाशक्तिरिति சஷால சைஷா okay sorry ma सैषा महाशक्तिरिति प्रसिद्धा यथाज्ञया காலயதா सैषा महाशक्तिरिति प्रसिद्धा यथाज्ञया ब्रह्मरमेशरुद्राः ब्रह्माण्डसर्गस्थितिसंहृतिश्च कुर्वन्ति काले न च ते स्वतन्त्राः ஓகே. Thank you, ma'am. சோ அந்த மகாசக்தி அவதான் மும்மூர்த்திகளையும் இயங்க வைக்கிறா. அவளுடைய தொழில்களான பிரம்மாண்ட சர்க்க ஸ்திதி சம்ஹிருதிஷ்ச, அதாவது எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தொழில்களையும் அவாவா சுதந்திரமா செய்யறது இல்ல. அவளுக்கு பின்னாடி இந்த ஆதிசக்தி தான் இருந்து அவளை இயக்க வைக்கிறாள். இவளுடைய ஆக்ஞாபடி அவ நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் ரோஹிணி வாங்கோ. யஸ்யாஸ்சதே சக்திபிரேவ சர்வ. ரோஹிணி. ராஷ்மி வாங்கோ. यस्याश्चते शक्तिभिरेव सर्व. यस्याश्चते शक्तिभिरेव सर्ग sorry यस्याश्चते शक्तिभिरेव सर्व कर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. कर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. சோ இந்த சர்வ கர்மாணி அப்படிங்கிறது எல்லா வேலையும் அப்படின்னு அர்த்தம். சோ அதை சேர்த்து நம்ம இந்த லைனை சொல்லிடலாம். சில லைன்ஸ் வேர்டை பிரிக்க முடியாத மாதிரி வரும். இங்கேயும் என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது சேர்த்து சொல்றது எப்படின்னா, யஸ்யாஸ்சதே சக்திபிரேவ சர்வ கர்மாணி குர்வந்தி சுராசுராத்யாக. यस्याश्चते शक्तिभिरेव सर्व कर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. One time. one time okay. मर्त्यामृगा कृष्णपततृणश्च. मर्त्यामृगाः कृष्णपततृणश्च शक्तेर्विधेयो क इहा विधेयः. शक्तेर्विधेयः क इहा विधेयः. பின்னே சொல்லட்டுமா மாமி? இன்னொரு சொல்லுங்க. அதே यस्याश्चते शक्तिभिरेव सर्व कर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. मर्त्या मृगा कृष्णपततृणश्च शक्तेर्विधेया क इहा विधेयः. Good. Thank you. One more time. Oh, sorry. அப்படிலாம் விடமாட்டேன். சொல்றேன். यस्याश्चते இருங்க शक्तिभिरेव யாரோ सर्व டவுட் கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. அது சுராத்யாதானா? கர்மாணி குர்வந்தி ஆமா ரெண்டும் சுராதான். சுர அசுர அப்படின்னு வரும். ஓகே, தேங்க் யூ. ஓகே, நான் சொல்லட்டுமா மாமி? எஸ் மா. यस्याश्चते शक्तिभिरेव सर्व कर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. मर्त्या मृगाः कृष्णपततृणश्च शक्तेर्विधेयाः क इहा विधेयः. Beautiful. Okay. Thank you. Next, ராஜேஸ்வரி சிவகுமார் மாமி வாங்கோ. प्रत्यक्षमुख्यैर्न च सा प्रमाणैः. प्रत्यक्षमुख्यैर्न च प्रमाणैः
பிரத்யக்ஷ முக்கியைர் ந ச சா பிரமாணைஹி. பிரமாணைர்னு இருக்கு, பிரமாணைஹி பண்ணிக்கோங்க. प्रत्यक्ष मुख्यैर्न च प्रमाणैः ज्ञेया तपोभिः कठिनैर्व्रतैश्च ज्ञेया तपोभिः कठिनैर्व्रतैश्च कडिल कठिनैर्व्रतैश्च कठिनैर्व्रतैश्च व्रतैल व्रतै व्रतं व्रतैश्च न वेदशास्त्राध्ययनेन चापि न वेदशास्त्राध्ययनेन चापि. तो शास्त्रा கிட்ட பிரிச்சுட்டு தியயேனன்னு வச்சுக்கோங்க. தியயனேன சாஸ்திர அத்தியனம் பண்ணல அப்படின்னு சொல்றான். ந வேதசாஸ்திராध्ययनेन चापि न वेदशास्त्राध्ययनेन चापि भक्त्यैव जानाति पुमान् महेशीम् भक्त्यैव जानाति पुमान् महेशीम् प्रत्यक्षमुख्यैर्न च सा प्रमाणैः न्याये तपोभिः न्यायेव ज्ञेया sorry mummy ज्ञेया तपोभिः कठिनैर्हृदैश्च न वेदशास्त्राध्ययनेन चापि भक्त्यैव जानाति पुमान् महेशीम् प्रत्यक्षमुख्यैर्न च सा प्रमाणैः ज्ञेया तपोभिः कठिनैर्हृदैश्च न वेदशास्त्राध्ययनेन चापि न वेदशास्त्राध्ययनेन चापि न वेदशास्त्राध्ययनेन चापि भक्त्यैव जानाति पुमान् महेशीम्. ஓகே, சோ எந்த விதத்திலையும் அறியறதோட ரொம்ப எளிதாக அவளை அறிந்து கொள்ள முடிந்தது பக்தியின் மூலமாக. அதுதான் சொல்றேன். நீ இதுல பண்ணினா வேதங்களை கத்து இது பண்ணாலும் அவளை முழுதா காண முடியாது. பக்தியின் மூலமா தான் அவளை அறிய முடியும். நெக்ஸ்ட் ராஜிமாமி வாங்கோ. தாமேவ பக்தியா சததம் பஜஸ்வ तामेव भक्त्या सततं भजस्व सर्वार्थदां कृष्ण तवास्तु भद्रम् सर्वार्थदां कृष्ण तवास्तु भद्रम् इत्यूचुषि ब्रह्मसुते गते स इत्यूचुषि ब्रह्मसुते गते स व्यासस्तपोर्थं गिरिमारुरोह व्यासस्तपोर्थं गिरिमारुरोह तामेव भक्त्या सततं भजस्व सर्वार्थदां कृष्ण तवास्तु भद्रम् इत्यूचुषि ब्रह्मसुते गते स व्यासस्तपोर्थं गिरिमारुरोह तामेव भक्त्या सततं भजस्व सर्वार्थदां कृष्ण तवास्तु भद्रम् इत्यूचुषि ब्रह्मसुते गते स व्यासस्तपोर्थं गिरिमारुरोह. ஓகே, சோ நாரதர் சொல்லியிருக்க, இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டு அந்த அம்பாள் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கோரிக்கையை பூர்த்தி பண்ண முடியும், அவளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும்னு தெரிஞ்செடுத்து சோ மேருமலையை நோக்கி பயணிக்கிறார் அவர். அந்த உச்சிக்கு போய் மேருமலைக்கு. மம்மி என்னே விட்டுட்டீங்களோ? ராஜேஸ்வரி சுப்பிரமணியம், ராஜேஸ்வரி பிரபாகர். நீங்க தான் ராஜேஸ்வரி பிரபாகர், உங்களை தானே கூப்பிட்டேன். இல்ல மம்மி, இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? ராஜேஸ்வரி சிவகுமார் சொன்னா. ஓ சிவகுமார் நீங்க சொன்னீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. ராஜேஸ்வரி பிரபாகர் தான் நான் கூப்பிட்டேன் ஆக்சுவலா. இஹாஸ்மி பர்யாகுலசித்த விருத்திஹி இஹாஸ்மி பர்யாகுலசித்த விருத்திஹி குரும் ந பஷ்யாமி மஹத்தமம் ச குரும் ந பஷ்யாமி மகத்தமம் ச
சன்மார்கதோ மாம் நய விஸ்வமாதः सन्मार्गतो मां नय विश्वमातः प्रसीद मे त्वां शरणं व्रजामि प्रसीद मे त्वां शरणं व्रजामि इहास्मि पर्याकुलचित्तवृत्तिः गुरुं न पश्यामि मगत्तमं च सन्मार्गतो मां नय विश्वमातः प्रसीद मे त्वां शरणं व्रजामि इहास्मि पर्याकुलचित्तवृत्तिः गुरुं न पश्यामि मगत्तमं च सन्मार्गतो मां नय विश्वमातः प्रसीद मे त्वां शरणं व्रजामि. ஓகே, வெரி குட். சோ வியாசருக்கு குருவா நாரதர் கிடைச்சார், வந்து உபதேசம் பண்ணார். அவருக்கு அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சார். எனக்கு குரு யாரும் கிடையாது, அதனால நீதான் அன்னையாவும் குருவாகவும் இருந்து என்னை இந்த கடலை கடக்க உதவ வேண்டும், என்னுடைய எனக்கு அனுகிரகம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார் கடைசியில. சோ இதுக்கப்புறம் சுகோத்பத்தி, சுக உற்பத்தி, சுக முனிவர் பிறக்கிறார். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், 7வது. இப்போ இத வந்து திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். சாரதா மாமி வாங்கோ. நமஸ்காரம் மாமி. சுதா மாமி டவுட்டா? டவுட் இல்ல, ரிவைஸ் பண்ணலாம்னு கை தூக்கி. இல்ல அப்படியே நான் ரிவைஸ்லயே தான் வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேவி புலஸ்த்ய வாசா பராசராத் விஷ்ணு புராண கர்த்துஹு முனீர் ஹரி லோக முனீர் ஹரி லோக ஹிதாய தீபாத் யதா பிரதீபோ ஜனி கிருஷ்ண நாமா. பியூட்டிஃபுல். புவனேஸ்வரி வாங்கோ. நமஸ்காரம். புவனேஸ்வரி சொல்றேல. பிரேமா வைத்தியநாதன் மாமி வாங்க. வேதம் சதுர்த்தா விததஸ்ஸ கிருஷ்ணः द्वैवायनो व्यास इति प्रसिद्धः वेदान्त सूत्राणि पुराणजालम् महेदिहासं च महाश्चकार. கிருஷ்ணாக்கு அப்புறம் விசர்க்கம் இல்ல மாமி, கிருஷ்ண துவைபாயனர்ங்கிறது அவர் பேரு. கிருஷ்ணஹ அங்க சொல்ல வேண்டாம். ஓகே மாமி, தேங்க்யூ. அது மட்டும். குட். பிரேமா சேத்து மாமி. राधे कृष्ण मैम. तव प्रवृत्त कललिंग बोधम, कललिंग இல்ல, कलविंग போதம். तव प्रवृत्त कलविंग बोधम मात्रा सल्लालितमाश्रमान्ते पश्यन्न धन्यमनपत्यतां स्वां सपुत्र भाग्यातिशयं च दद्यौ. Very good. Thank you. Next, Prema Radhakrishnan mami vango. Namaskaram mami. Satputra labhaya tapashchikreshu. Chikirshuhu. Chikirshuhu. Satputra labhaya tapashchikirshuhu. Tivram mahameru samīpametya. ஆராதனீயாக கைத்திக க்ஷணம் ச. இருங்க அந்த இடம் திருப்பியும் சொல்லுங்க. ஆராதனீயக இதி க்ஷணம் ச. ஆராதனீயாக இதி க்ஷணம் ச. சிந்தாதுரோ லோக குரு ஷிதோ பூத். இருங்க. ஆராதனீய ஹெச் மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் க. ஆராதனீயக இதி க்ஷணம் ச. வெரி குட். சிந்தாதுரோ லோக குரு ஷிதோ பூத். குட். தேங்க் யூ மேம். நித்யா சுரேஷ் வாங்கோ. ஹலோ, கேட்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க.
ஹலோ, என்னோட நெட் ப்ராப்ளம் மேம். ஃபிஃப்த்தா சரி சிக்ஸ்தா? mute போட்டுக்கோங்க. சிக்ஸ்த் தானே? ஆமாம். किं चिन्तया कृष्ण भजस्व देवीं कृपावती वाञ्छितदानदक्षा अहेतुरेषा खलु सर्वहेतुर्निरस्तसाम्यातिशया निरीहा. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டல. முன்னாடி ஓகே ஓகே கவனிச்சுட்டேன். அவ நெட் ப்ராப்ளம், அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லட்டும் விட்டேன். நித்யா 5th சொல்லுங்க. நித்யா விஜய். சொல்றேன் சார். ஸ்ரீநாரதஸ்தத்ர சமாகதஸ்த்வ கிருபா கடாக்ஷாங்க குரவன் மஹர்ஷிः அர்க்யத்தி சம்பூஜித अर्घ्यादि संपूजित आसनस्थो व्यासेन पृष्ठ प्रहसन्निवाह. ஃபர்ஸ்ட் லைன்லயும் ரெண்டாவது பாதம் சொல்லுங்க. श्रीनारदस्तत्र समागतस्त्वत् कृपा कटाक्षांग कुरवन् महर्षिः. கிருபா கட்டாட்சாங்க குரவன் இல்ல, கட்டாட்சாங்குரவன். कृपा कटाक्षांग कुरवन् महर्षिः. எஸ் ஓகேவா? ஓகே மேம், தேங்க் யூ. சாரி விஜய் வாங்க. நோ ப்ராப்ளம். நித்யா விஜய் வாங்க. குருஜி 6th சொல்லுவா 7th சொல்லுவாங்க? எது வேணாலும் சொல்லுங்க. किं चिन्तया कृष्ण भजस्व देवीं कृपावती वाञ्छिदधानदक्षा अहेतुरेषा खलु सर्वहेतुः निरस्तसाम्यातिशया निरीहा. ஓகே குட். நர்மதா சொல்லுங்க. सैषा महाशक्तिरिति प्रसिद्धा यदाज्ञया ब्रह्मरमेशरुद्राः ब्रह्माण्डसर्गस्थितिसंहृतिश्च कुर्वन्ति कालेन च ते स्वतन्त्राः. பியூட்டி. மீரா ராகவன் சொல்லுங்க. மீரா மாமி சொல்றீங்களா? மீனு வாங்க. यस्याश्चते शक्तिभिरेव सर्व कर्माणि कुर्वन्ति शूराशुराद्याः मर्त्या मृहा कृष्ण मृगा कृष्ण पदत्रिनश्च. எங்க மேம் சொல்றேன்? கிருஷ்ணக்கு அப்புறம் ப த தான். த ஏன் சொல்றேன்? சாரி மேம். மர்த்யா மிருகா கிருஷ்ண பதத்ரிஷ்ண திருஷ்ண திருஷ்ண பதத்ரினश्च சக்தேர்விதேயாக இஹ விதேயः. இன்னொரு தடவை சொல்லணுமா மேம்? வேண்டாம், பிராக்டிஸ் பண்ணுங்க. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி வாங்க. நமஸ்காரம் மேம். प्रत्यक्ष मुख्यैर्न च सा प्रमाणैः ज्ञेया तपोभिः कठिनैर्व्रतैश्च न वेदशास्त्राध्ययनेन चापि भक्त्यैव जानाति पुमान् महेशीम्. வெரி குட். நான் சொல்றேன் மேடம். யாரு? நான் மீரா ராகவன். எங்க போனீங்க அப்போ? இல்ல, எனக்கு நெட் பாக்கும்போது இன்னும் காப்பி எடுக்கல. சோ நான் அதுல இருந்து அதுல போறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. சாரி. தாமேவ பக்த்யா சததம் பஜஸ்வ சர்வா ததாம் கிருஷ்ண தவாஸ்து பத்ரம் இத்யுக்ஷுஷி சுஷிதா. ஓகே. இத்யுசுஷி பிரம்ம சுதே கதேச வியாசன்னதோ பாத் வியாசஸ்தபோர்த்தம் கிரிமாருரோக. இல்ல, ரெண்டாவது லைன்ல நிறைய மிஸ்டேக் இருக்கு. சொல்லுங்க. இத்யுஷி பிரம்ம சுதே கதே இத்யுசுஷி பிரம்ம சுதே கதேச. இருங்க, சுதே இல்ல சுதே. பிரம்ம சுதா அப்படின்னா பிரம்மனுடைய குழந்தை வியாசர் சொல்றாரு. மாதிரி கதே
கதே இல்ல கதே. गते ओ ब्रह्मसुते कते गते गते स व्यासन् व्यासस्तबोधम् ஓகேவா? வியாசஸ் அங்க பிரிச்சுக்கோ, தப்போ தனியா. व्यासस्त ஓகே व्यासस्तबोधम् गिरिमारुहो ரோக. ஓகே ஓகே சரியா? ப்ராக்டிஸ் பண்றேன். ஓகே ஓகே கொஞ்சம் இதாயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே பி மாமி. நமஸ்காரம். விகாஸ்மி பரிஞாகுல சித்த விருத்திஹி. விருத்தி இல்ல விருத்தி. விருத்திஹி விருத்திஹி குரும் ந பஸ்யாமி மகத்தமம் ச சன்மார்கதோ மாம் நய விஸ்வமாதக பிரசீத மே த்வாம் சரணம் வ்ரஜாமி. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். கரெக்டா பிரிச்சுட்டேன்னா ஜோரா சொல்லலாம். கேட்கவும் அவ்வளோ ரம்யமா இருக்கும், கேட்கறதுக்கும் அவ்வளோ இதுவா இருக்கும், பிளசண்டா இருக்கும். கரெக்டா பிரிச்சுட்டேன்னா அது அந்த இதுல கரெக்டா சந்தத்துல டக்கு டக்கு டக்குன்னு அழகா விழும் அது. ஓகே, போன வாரமே என்னோட ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டேன், அதனால இப்ப ஒரு வாட்டி நான் ஃபுல்லா சொல்றேன், கூடவே மியூட்ல சொல்லுங்க. षष्ठदशकः व्यास नारद समागमः. त्वदिच्छया देवि पुलस्त्य वाचा पराशराद् विष्णुपुराणकर्तुः मुनेर्हरिर्लोकहिताय दीपात् यथा प्रदीपो जनि कृष्णनामा. वेदं चतुर्धा विदधत्स कृष्ण द्वैपायनो व्यास इति प्रसिद्धः. वेदान्तसूत्राणि पुराणजालम् महेतिहासं च महांश्चकार. तपः प्रवृत्तः कलविङ्कपोतं मात्रा सल्लालितमाश्रमान्ते पश्यन्न धन्यामनपत्यतां स्वां सपुत्रभाग्यातिशयं च दध्यौ. सत्पुत्रलाभाय तपश्चिकीर्षुः तीव्रं महामेरुसमीपमेत्य आराधनीयः क इति क्षणं स चिन्तातुरो लोकगुरुस्थितोऽभूत्. श्रीनारदस्तत्र समागतस्त्वत् कृपाकटाक्षाङ्कुरवन् महर्षिः अर्घ्यादिसम्पूजित आसनस्थः व्यासेन पृष्टः प्रहसन्निवाह. किञ्चिन्तया कृष्ण भजस्व देवीं कृपावती वाञ्छितदानदक्षा. अहेतुरेषा खलु सर्वहेतुः निरस्तसाम्यातिशया निरीहा. सैषा महाशक्तिरिति प्रसिद्धा यदाज्ञया ब्रह्मरमेश रुद्राः. ब्रह्माण्ड सर्गस्थितिसंहृतिश्च कुर्वन्ति कालेन च ते स्वतन्त्राः. यस्याश्च ते शक्तिभिरेव सर्वकर्माणि कुर्वन्ति सुरासुराद्याः. मर्त्या मृगा कृष्णपततृणश्च शक्तेर्विधेया कैहा विधेयः. प्रत्यक्षमुख्यैर्न च सा प्रमाणैः ज्ञेया तपोभिः कठिनैर्व्रतैश्च. न वेदशास्त्राध्ययनेन चापि भक्त्यैव जानाति पुमान् महेशीम्. तामेव भक्त्या सततं भजस्व सर्वार्थदां कृष्ण तवास्तु भद्रम्. इत्यूचुषि ब्रह्मसुते गते स व्यासस्तपोर्थं गिरिमारुरोह. इहास्मि पर्याकुलचित्तवृत्तिः गुरुं न पश्यामि महत्तमं च. सन्मार्गतो मां नय विश्वमातः प्रसीद मे त्वां शरणं व्रजामि. ॐ श्रीमात्रे नमः. ओके वा?
ओके Thank you, Guruji. भ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्री जगदम्बार्पणमस्तु Thank you, ma'am. Thank you, madam. నమస్కారం మమ్మీ.